ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங் இன்றைக்கி பட்ரு போட்டு பாஸ்தா எப்படி பண்ணன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி இலை இவ்வளோ எடுத்துக்கோங்க. பட்ரு போட்டு அதில் வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, சிக்கன் மசாலா பொடி, அப்புறம் இங்கே பெரி பெரி பொடின்னு ஒன்று கிடைக்கும், அதையும் கொஞ்சம் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு அடியில் பிடிக்கிற ஸ்மெல்லு வருதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா இது பண்ணிட்டு வேக வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் குக்கரில். அந்த பாஸ்தாவையும் உள்ளே தட்டி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டி கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா சுவையான பாஸ்தா ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.